அனைவருக்கும் பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். தை மாதத்திற்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி தை மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம். இந்த காலகட்டம் தொடங்கும் போது தை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அன்றைய தினம் 15/1/2024 மேஷ ராசியில் குரு பகவான், கன்னியா ராசியில் கேது, விருச்சிக ராசியில் சுக்கிரன், தனுர் ராசியில் செவ்வாய் புதன், மகர ராசியில் சூரியன், கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த மாதம் 5ஆம் தேதி 19/1/2024 அன்றைய தினம் பின்னிரவு 1:42 சுக்கிர பகவான் தனுர் ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். 14ஆம் தேதி அதிகாலை 6:07 மகர ராசிக்கு புத பகவானுடைய பெயர்ச்சியானது நடக்கிறது. தை மாதம் 21ஆம் தேதி அதாவது 4 பிப்ரவரி 2024 அன்றைய தினம் இரவு 11:18 மகர ராசிக்கு செவ்வாயினுடைய நகர்வு அமைந்திருக்கிறது. மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை, சந்திரனை தவிர. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய பார்வை என்ன, ஆதிபத்தியம் என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த மாதத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராசி ரொம்ப ரொம்ப பலமாயிரும். கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு பிறகு சூரியன் புதன் செவ்வாய் இந்த 3 கிரகங்களும் ராசிக்கு வருகிறார்கள். அதாவது ஒரு ராசியில் எப்போதுமே அஷ்டமாதிபதி சஞ்சாரம் செய்யும்போது அதில் எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்குது. இப்போ உதாரணமாக மேஷராசிக்கு அஷ்டமாதிபதியும் ராசிநாதன் தான், துளாராசிக்கு அஷ்டமாதிபதியும் துளாராசினுடைய ராசிநாதன் சுக்கிரன் தான். இப்போ மகர ராசிக்கு அஷ்டமாதிபதி சூரியன் இந்த ராசியில் வரும்போது செவ்வாய் வேற ராசியில் உச்சமாகிறார். அப்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு அவசரம் படபடப்பு நமக்கு இந்த மாதத்தில் உண்டாகலாம். முக்கியமாக வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கும். நாம் ஒன்று சொல்ல போய் மற்றவங்க அதை வேறு மாதிரி புரிஞ்சுண்டு மற்றவங்கள்ட்ட அவங்க கன்வே பண்ணுற விதமும் வேறு மாதிரி ஆயிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அப்புறம் ஹீட்டு சம்பந்தமான சில பிரச்சனைகள் உண்டாகலாம், ரொம்ப கவனமாக இருக்கணும். வயிறு சூடு உண்டாகலாம், கண்கள் சம்பந்தமான சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அரசாங்க அனுகூலம் கிடைக்கும், கண்டிப்பாக அரசாங்க அனுகூலம் உண்டு. தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். எதிர்பார்த்த இடத்தில் கடன் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள். ஆட்சி அதிகாரமிக்க மனிதனுடன் தொடர்பு அவர்களால் ஆதாயம் நிச்சயமான முறையில் உங்களுக்கு ஏற்படும். அது மாதிரி நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். பலவிதமான நன்மைகள் நமக்கு நடைபெறப் போகிறது. சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாறுபாடுகள் நமக்கு வந்து சேரும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும். முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும். தொழில் உத்தியோகத்தில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக இந்த மாதத்தில் உத்தியோகத்தினருக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம், பதவி உயர்வு உறுதிப்படுத்தப்படுகிறது. ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மாதிரி சில அலைச்சல் பயணங்கள், வெளியூர் வெளிநாடு பயணங்கள் இதெல்லாம் நமக்கு உண்டாகலாம். அதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இந்த மாதத்தை பொறுத்த மட்டில் பெண்களுக்கு மனசுக்குள்ள ஒரு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும்.
மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து வந்த தடங்கல்கள் விலகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் ஏற்படும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. சந்திராஷ்டம தினங்கள் ஜனவரி 28, 29. அதிர்ஷ்டமான தினங்கள் பிப்ரவரி 6 மற்றும் 7. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை உங்களுடைய கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் என்னுடைய நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதில் மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு மறுபடியும் கால் பண்ணுறேன். அது மாதிரி ஜாதகம் அனுப்பினவாடுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை. அதிகபட்சம் ஒரு 3-4 நாட்கள் ஆகலாம். ஏன்னா நிறைய பேர் ஜாதகம் அனுப்பின்னு இருக்கா. அடுத்தது பொருத்தம் சம்பந்தமான விஷயத்தை பொறுத்தவரை ஒரு நாள் டைம். நீங்கள் இன்றைக்கி அனுப்பிச்சில்ல, நாளைக்கு நான் உங்களுக்கு பொருத்தம் பார்த்து சொல்லிடுவேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் நமது சேனலுடன். நன்றி.